இப்போலாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர 40+ மேலே இருக்க பேஷண்ட், அதுவும் முக்கியமாக லேடி பேஷண்ட் 2-3 பிரச்சனையோடு தான் வராங்க. நீ பெயின் பார்த்தீங்கன்னா 4 வருஷமா இருக்குன்றாங்க, இடுப்பு வலி 2 வருஷம், கழுத்து வலி 1 வருஷம்ன்ட்டு. இத்தனை நாள் ஏன் இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணோம், இப்போ முடியலன்ட்டு வந்தோன்றாங்க. இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கீங்களா நீங்கள்? உங்களுக்கு தான் இந்த பதிவு, வாங்க பார்க்கலாம். 2லேருந்து 3 வாரத்துக்குள்ள இருக்க எல்லா பெயினையுமே அக்யூட் பெயின்னு சொல்லுவோம். 2 மாசத்துக்கு மேல இருக்கிற எல்லா பெயினையுமே கிரானிக் பெயின் தான் சொல்லுவோம். எல்லா கிரானிக் பெயினுமே ஒரு அக்யூட் பெயின்ல இருந்து தான் ஆரம்பமாகுதுங்க. சின்னதா முட்டியில ஒரு வலின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை ஆரம்பத்துல அதை கவனிக்காம தள்ளி போட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆகி இடுப்பு வலியாகவும் வந்துடும். இப்போ இந்த இடுப்பு வலியுமே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வேலை செய்ய அது பார்த்தீங்கன்னா நெக் பெயினாகவும் ஷோல்டர் பெயினாகவும் வர ஆரம்பிச்சிடுது. இது மொத்தமா விடுறப்போ ஒரு சைடு ஆஃப் த பாடி ஃபுல்லாவே எனக்கு பெயினா இருக்குன்னு வரவங்க தாங்க இப்போ அதிகமா இருக்காங்க. பொதுவாகவே பெண்களுக்கு பெயின் டாலரேட் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஏன்னா அவங்க டெலிவரி பெயினே பார்த்ததுனால அவங்க எவ்வளோ மல்டிபிள் பெயினாக இருந்தாலும் அதை தாங்கிட்டு வேலை பார்த்து பழகிடுவாங்க. 2வது ரீசன் வீட்டில் அவங்க சமைக்கணும், வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் பார்க்கணும், அதுக்கு மேலே அவங்க ஜாக் போனால் அதையும் பார்க்கணும். ஸோ இத்தனை ப்ரெஷர் இருக்கிறதுனால அவங்க அவங்களுக்கு அவங்க பார்க்குற டைம் அவங்களுக்கு கொடுக்க முடியாதாலையும் அக்யூட் பெயினை கிரானிக் பெயினை அவங்க தள்ளி போடுறாங்க. அக்யூட் பெயினில் அசஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இதுவே நீங்கள் க்ரானிக் பெயினாக வர்றப்போ அதுலேருந்து உங்களை குணப்படுத்தி முழுமையாக நீங்கள் வெளியே வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க. இந்த 2025 பெண்கள் எடுக்க வேண்டிய மெயின் ரெசல்யூஷனே இந்த அக்யூட் பெயினை கிரானிக் பெயினாக மாற்றாம உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சரி பண்ணிடுங்க. மிச்சமான உணவுலாம் குப்பையில் கொட்டாமல் நம்ம சாப்பிட்றது, அப்புறம் மாவு கெட்டு போகக்கூடாதுன்னு வாங்கி வச்ச ஃப்ரிட்ஜில் பல நாளாக ஸ்டாக் பண்ணி வச்சு சாப்பிட்றது, இப்படிலாம் சாப்பிடாம உடனே ஹெல்த்தியாக ஃபுட்டு சமைச்சு நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க. அது முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க. வீட்டில் இருக்க பெண்கள் ஹெல்த்தியாக இருந்தால் அந்த குடும்பமே ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். மொபைல் யூசேஜை கம்மி பண்ணிவிட்டு கண்ட நாடகத்தை பார்த்துட்டு இந்த ப்ரெஷர் சுகரை ஏற்றிக்காமல் உங்களுக்குன்னு 1 மணி நேரம் ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதில் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு எது பிடிக்குதோ, டான்ஸ் பிடிக்குதோ இல்லை பாட்டு பிடிக்குதோ அது என்னவோ அதை பண்ணிவிட்டு உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் நல்லா ஹெல்த்தியாக வச்சுருங்க.